முகமது ரஹமத்துல்லா முகமது. முகமது ரஹமத்துல்லா முகமது. சரி, முன்னேளமான பெயர்கள் தான். நாங்க எம்ஆர் முகமது என்று சொல்லலாம். நீங்கள் தந்தையை இழந்து 6 பேர், அதிலே மூத்த சகோதரர், உங்களுக்கு கீழே 5 பேர், தாயார் இருக்கிறார். பொறுப்பு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் நீங்கள் கல்வியை கைவிடவில்லை. தொழிலோடு கல்வியையும் கற்று நீங்கள் முன்னேறி பல்கலைக்கழகத்துக்கு வந்தீர்கள். அந்த இடைப்பட்ட காலத்திலே உங்களுடைய பயணம், நீங்க சொன்னீர்கள் பெயின்ஃபுல் என்று சொல்லி, வலி மிகுந்த அந்த வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே. உண்மையில பொதுவாக தந்தையை இழந்தவர்கள் பல திசைகளுக்கு செல்வார்கள். ஆமா, குடும்பம் சின்னாபின்னமாக இருந்தாலும் குடும்பத்தை பொறுப்பாக தலைமைத்துவம் தாங்க நடாத்தி பாரிய பொறுப்புகளுக்கு மத்தியிலே நான் வெலிகம ஜஹிராவில் கல்வி கற்று அதுக்கு பிறகு தேசிய பாடசாலை டவுனுக்கு வருகின்றேன். பீச்சிலிருந்து 2 கிலோமீட்டர் இன்சைட் வெலிகம ஜஹிரா. பிறகு வெலிகம அரபா தேசிய பாடசாலைக்கு வருகின்றேன். அங்கே காமர்ஸ் பிரிவிலும் கலை பிரிவிலும் கல்வி கற்று அது ஒரு நல்ல சித்தியை நான் பெறுகின்றேன். அந்த கால பிரிவிலே எனக்கு அந்த ஊருக்கு வெளியால் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் களம்பில் இருந்த வளங்களை வெளிகமைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த லீடர்ஷிப் ஸ்கிலையும் நான் வளர்த்து கொண்டு வருவேன். உதாரணமாக இந்த டியூஷன் கல்ச்சர் சமூகத்திலே குறையோடி போய்கொண்டிருக்கின்றது. எந்த பாடத்துக்கு நாங்கள் ஆசிரியர் கொண்டு அதே பாடத்துக்கு இன்னொரு ஆள்கிட்ட படிக்க வேண்டிய உணர்வு இருக்கு. ஆமா. அப்ப நான் படித்த எல்லா பாடங்களுக்கும் நான் கிளாஸ் ரூம்ல தலைமை தாங்கி அங்கே என்ற லீடர்ஷிப் அங்கு வெளிவருகின்றது, ரிஃப்ளெக்ஷனோடு வருகின்றது. களம்பில் இருந்து மிக திறமையான ஆசிரியர்களை வெடிகாமத்துக்கு வர வைத்து அந்த எனது வகுப்பிலே எனது மாணவர்களுக்கு நான் ஒரு கீ லீடர்ஷிப் ரோலை பிளே பண்ணி நல்ல ரிசர்ச்சை பெற்றுக் கொடுத்து, மட்டுமல்ல நானும் ஒன்று நல்ல ரிசர்ச்சோடு அப்படியே பேராதனை பல்கலைக்கழகம் செல்கின்றேன். அதற்கிடையில் 1977 சில இடையூறுகள் ஏற்படுகின்றது. பல்கலைக்கழகம் மூடப்படுகிறது. பேராதனை பல்கலைக்கழகம் 3 வருடங்களுக்கு பின்னால் தான் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ளே நுழைகின்றேன். அந்த இடைவெளியிலே நான் இரத்தினபுரியிலே ஒரு நகைக்கடையிலே நகை வியாபாரம் பண்ணிக்கொண்டு மாணிக்கக்கல் துறையிலும் ஒரு ஆர்வம் காட்டிக்கொண்டு ஒரு 2 வருடங்கள் ரத்னபுரம் மாவட்டத்திலே ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். அந்த நேரம் எனக்கு அமைந்த நல்ல உதவியாளர்கள் இருந்தார்கள், தனவந்தர்கள் இருந்தார்கள். அதே நேரம் அந்த சூழல் ஒரு ரம்யமான ஒரு சூழல். ரத்னபுரம் அந்த ஏரியா, அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அதே நேரம் தமிழ் சமூகத்தை நிறைய நான் சந்தித்தேன். அந்த தமிழ் மொழி தாய்மொழி மட்டுமல்ல, இந்த சமூகத்தை நான் நேசிக்கின்றேன். அதே நேரம் நான் மாத்திரை வகையிலே சிங்கள மொழியிலும் ஆழமான ஈடுபாடு இருப்பதால் அந்த கிராஸ் கல்ச்சர், அந்த சமூகங்களுக்கிடையே அந்த பிணைவு என்னோடு உறுப்பினர் விடும். ஐ லைக் டு ஹேவ் கிராஸ் கல்ச்சரல் இம்பாக்ட். மீண்டும் பல்கலைக்கழகம் திறக்கப்படுகிறது 90s. அதுக்கிடையில எனக்கு ஆசிரியர் தொழில் கிடைக்கின்றது. ரணசிங்க பிரேமதாஸ் காலப்பகுதியில் ஆசிரியர் தொழில் கிடைக்கின்றது. அதை நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன். பல்கலைக்கழகம் பேராதனை பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த டாப் லீடிங் யூனிவர்சிட்டி. அந்த சூழல், அந்த மரங்கள், லைப்ரரி, இயற்கை அழகு, அந்த மக்களோட அந்த என்வாயர்மெண்ட், அங்க ஒரு ஃபேமிலி இருக்கு, பேராதனை ஃபேமிலி. மிகச்சிறந்த ஒரு நூலகம், மிகச்சிறந்த ஒரு நூலகம். அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சேர் அமைப்புகள், டேபிள் அமைப்புகள், அந்த வாசிக்க வேண்டும் அந்த மென்டாலிட்டி, உணர்வு. எனவே அந்த வாசிகளாலேயே நான் முடிந்த அளவு பயன்படுத்தி வருவோம். எனவே மீ அண்ட் புக்ஸ், நானும் என் புத்தகம், இப்படித்தான் இந்த வாழ்க்கை சென்றது. அதே நேரம் இந்த நான் பொருளியலே ஒரு சிறப்பு பாடமாக கற்றுருவேன், அதை அழகாக கற்பிக்கக்கூடியவன். அப்போ மாணவனாக இருக்கின்ற போதே, பல்கலைக்கழகத்துல மாணவனாக இருக்கின்ற போதே அந்த 2 பேட்ச் உள்ளுக்கு வந்தது. நிறைய பேர் தொழிலினாங்க. அவர்களுக்கு அந்த அந்த குப்பி கிளாஸ் சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பிக்கிறது. அந்த குப்பி கிளாஸ்ல எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பொருளியல், புலிப்பரவியல், இதுல மிகவும் பிரபல்யம் அடைந்து வருவான். அது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு உதவி செய்யும். அழகாக நோட்ஸ்களை எழுதி, லெக்சர்ல ஃப்ரண்ட் லைன் இருந்து அழகாக நோட்ஸ்களை எழுதி மக்களுக்கு கொடுப்பதும், அது அப்படியே ரொட்டேட் ஆகி வந்து நிற்கும். அதிலே எல்லா வகையிலும் இறைவன் ஒரு புகழை தந்தான். அந்த மக்களுக்கும் எனக்கும் இடையில, மாணவர்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு பிணைப்பை தந்தான். எனக்கு கருத்துக்கள் அங்கே எடுபட வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த சமூக நட்சத்திரம் சொல்லி ஒரு கன்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்ததோட மக்களை கவர்ற தன்மை, விவாத ஸ்கில், பேச்சு போட்டி, கருத்துக்களை முன்வைத்தல், Q&A செஷன், அதே நேரம் இந்த நோட்ஸ்களை வழங்குதல், லைப்ரரியில் நிறைய புத்தகங்களை தேடி பெற்று மாணவர்களுக்கு விருப்பத்தோடு வழங்கின ஒரு பண்பு என்னிடம் இருந்தது. எனவே எல்லோருக்கும் தேவையான ஒரு ஆளா நான் மாறி, அது முஸ்லீம், தமிழ், சிங்கள சமூகம் மட்டுமல்ல,
எல்லோருக்கும் ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. அந்த வகையிலே அந்த பேரதனை கேம்பஸ் தான் என்னைய தேசிய ரீதியா பார்க்க வச்சது. அந்த நேஷனல் இம்பாக்ட் வந்தது பேரதனை பைசல். சரி, அடுத்து என்ன பாடல்? அன்று வந்தது அதே நிலா. இது இந்த இந்தியால ஒரு சின்ன பையன் படிச்சான் வாய்ஸ்ல. அது ஆழமான ஒரு இதயத்தை தொட்ட பாடல், ஒரு பாடல். அன்று வந்தது அதே நிலா என்று அருமையான பாடல். அதிலே நிறைய உணர்வு ரீதியான ஒரு உத்வேகம் கொண்டு வருகின்றது. அதே நேரம் அந்த இந்தியன் செட்டப், இலங்கைக்குள் உள்வாங்குகின்ற அந்த கலாச்சார பின்னணி, பாடல் அமைப்புகள், வரிகள், தமிழ் கலா ரசனை அங்கே எனக்கு தென்படுகின்றது. அம்பிகாவதி கண்டனிலா, அமராவதி வென்றதில், காதல் ரோமியோ பார்த்த நிலா. சரி, நாங்கள் இப்போது நீங்கள் சொன்ன அந்த பாடல் அன்று வந்ததும் இதே நிலா பார்த்து ரசிக்கிறேன். Thank you.